தாவேக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு குதிரை பேரம் நடத்துகிறார்கள் என்பது. தாவேகாவில் இதுவரை இணைந்த எம்எல்ஏக்கள் அல்லது முன்னாள் எம்எல்ஏக்கள் யாரும் எனக்கு 50 கோடி கொடுத்து கூட்டிட்டு போனாங்க, 60 கோடி கொடுத்து கூட்டிட்டு போனாங்க என்ற விமர்சனத்தை யாரும் வைக்கவில்லை. இங்க வந்தீங்கன்னா உங்களை மந்திரியாக்குறோம், வாரிய தலைவர் கொடுக்குறோம் என்று பேசியிருப்பார்கள் தாவேகாவிலிருந்து. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் பொதுவெளியில் இல்லை. தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது தொடர்பான இந்த புகார் காவல் நிலையத்திற்கு சென்று விட்டது. ஊத்தங்கரையை சேர்ந்த தாவேகா எம்எல்ஏ இளையராஜா எனக்கு தொலைபேசியில் இவ்வளவு அழைப்பு வந்தது, என்கிட்ட பணம் ஆஃபர் பண்ணாங்க என்ற விவரங்களை அவர் காவல் நிலையத்தில் புகாராக கொடுத்து விட்டார். காவல்துறை இந்த வழக்கில் இதுவரை 10 பேருக்கு மேல் கைது செய்திருக்கிறது. ஒரு 60 லட்சம் ரூபாய் இது இந்த வழக்கு தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மேலும் தாவேகாவுக்கு சென்று சேரக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் விருப்பத்தோடு சென்று சேர்கிறார்கள். அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களான்றது கன்ஃபார்ம் இல்லை, ஆனால் அவர்கள் மனதில் நாம் அங்கு சென்றால் அமைச்சராகி விடலாம் என்ற கனவு இருக்குது. ஒரு குட்கா ஊர் பூரா சொல்லிருக்காரு, அடுத்து நான் மந்திரி குட்காவிய போகிறேன், அடுத்து நான் தான் மினிஸ்டரு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற முதல்ல எம்எல்ஏவியா. ஸோ இவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கலாம், ஆனால் அந்த ஆஃபரில் தான் இவர்கள் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டார்கள் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் பொது வெளியில் இல்லை. வைகோ அவர்களும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் தான் வெளியில் சொன்னாங்க. இது பணம் கொடுத்து விலைக்கு வாங்க நடந்த முயற்சி என்பதால் எழுத்துப்பூர்வமான புகாராக இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையும் இப்போது அந்த விசாரணையில் இறங்கி இருக்கிறது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த வழக்கில் திரு செந்தில் பாலாஜி மற்றும் திரு அசோக் ஆகியோருக்கு முன்ஜாமீன் கொடுத்த சென்னை உயர்நீதிமன்றம், நீங்கள் போய் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் ஆஜராகுங்கள், அப்படி ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், அந்த மாதிரி ஆர்டரில் கீழே கண்டிஷன் இருக்கும், இதை ஃபாலோ பண்ணலன்னா பெயில் வில் பி கேன்சல்டு அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும். கிட்டத்தட்ட 6-7 நாள் ஆகுது, இது வரைக்கும் அசோக்கும் போல செந்தில் பாலாஜியும் போல. பதிலுக்கு செந்தில் பாலாஜி அந்த திருவல்லிக்கேணி ஆய்வாளருக்கு கடிதம் எழுதுகிறார், என் பேர் எஃப்ஐஆரில் இல்லை, அதனால் நான் வரமாட்டேன், அதுமாரி வந்தேன்னா நான் கைது பண்ண மாட்டேன்னு எனக்கு கேரண்டி கொடுங்க, வேற வழக்குகளில் கைது பண்ண மாட்டேன்னு கேரண்டி கொடுங்க என்று கடிதம் எழுதியிருக்கிறார். யார் இவருக்கு லீகல் அட்வைசர்னு எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேரண்டியை எந்த காவல் அதிகாரியும் கொடுக்க முடியாது. இன்னொன்று, காவல் நிலையத்தில் ஆஜராகாததன் மூலம் நேரடியாக உயர்நீதிமன்ற உத்தரவை செந்தில் பாலாஜி மீறுகிறார். இப்போது சென்னை மாநகர காவல்துறை உயர்நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் இந்த மாதிரி உத்தரவு போட்டீங்க, அவர் பாருங்க ஆஜராகவே இல்லை என்று அந்த ஜாமீனை ரத்து செய்வதற்கு கோருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஏன் இது போன்ற ஒரு முடிவை எடுக்கிறார்கள் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். சார், அப்புறம் முன்னாள் முதல்வர் 18ஆம் தேதி ஃபாரின்லேருந்து வந்த உடனே திமுகவை மாற்றி அமைக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது திமுகவின் தோல்விக்கான காரணங்களை ஆராய அமைத்த குழு கட்சியில் இளரத்தத்தை பாய்ச்ச வேண்டும், கட்சியில் இளைஞர்களின் செல்வாக்கு உயர வேண்டும், இளைஞர்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த ஆய்வுக்குழு அறிக்கையை கொடுத்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அந்த ஆய்வுக்குழு இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்ததற்கான காரணம், இவரே குளத்தூரில் தோத்துட்டாரு, இவர் பின்னாடி போனோம்னா நம்மளும் விளங்க மாட்டோம், அதனால இனி ஃபியூச்சர் உதய் தான், உதய் பின்னாடி போயிடுவோன்றதுக்காக தான் அந்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் பரிந்துரை கொடுத்துருக்காங்க. டேடியும் செமி ரிட்டையர்மெண்ட் மூடுக்கு போயிட்டாரு. ஸோ பையன்கிட்ட பேர குழந்தையோட டிகிரி ஃபங்க்ஷனுக்கு இங்கேருந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு போறாருன்னா இவர் எப்படிப்பட்ட குடும்ப தலைவர்ன்றதை புரிஞ்சுங்க. அதனால் இவரே உதயநிதி கிட்ட பெரும்பாலான பொறுப்புகளை ஒப்படைக்கும் மனநிலையில் தான் இருக்கிறார் என்று தகவல்கள் கூறுகின்றன. ஸோ இந்த பெருசுங்களை பூரா ஓரம் கட்டிட்டு இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட இருக்கிறது. ஃபஸ்ட்டு 90 வயதுகளில் நடமாடி கொண்டிருக்கும் இந்த துரைமுருகனை மாற்ற வேண்டும். ஒரு கட்சிக்கு வைப்ரண்ட்டாக அந்த சின்ன பசங்க தாவேகளை துடியாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 90 வயசில் இருக்க துரைமுருகனை வச்சு பொதுச் செயலாளர் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த கட்சி விளங்குமா? அதனால் இந்த மாற்றங்கள்லாம் விரைவில் உருவாக இருக்கின்றன. பொதுச் செயலாளர், பொருளாளர் இந்த பதவிகளும் மாற்றப்பட இருக்கின்றன. இன்னைக்கு ஜூனியருடனில் வந்திருக்கக்கூடிய கவர் ஸ்டோரி ஒரு முக்கியமான ஸ்டோரி. அத்தைக்கு டிக், மச்சானுக்கு செக், உதயநிதி புது அஸ்திரம், இதான் அந்த கவர் ஸ்டோரி. அதில் என்ன வந்திருக்குன்னா, கட்சியில் ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாக சபரீசன் உருவெடுத்திருக்கிறார். ஸோ சபரீசனை சென்று கட்சிக்காரர்கள் பார்க்கும் வழக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வீடியோலாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு சார். போய் பார்த்துட்டு மாப்பிள்ளை சாருன்னு தான் சொல்லுவாங்க, மாப்பிள்ளைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ளைன்னு சொன்னால் மரியாதை குறைவான், மாப்பிள்ளை சார் அப்படி தான் சொல்லுவாங்க. அவர் ஒரு தனி லாபியை உருவாக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினராகும் ஆசை நீண்ட நாளாக அவருக்கு இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் எப்படியும் அவர் மட்டும் ஒரு 1 லட்சம் கோடி வச்சிருப்பார். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு கட்சியை கபலீகரம் செய்து விடுவார் என்ற அச்சம் உதயநிதிக்கு இருக்கிறது. ஸோ சபரீசனை எதிர்கொள்வதற்கு இது மட்டும் இல்லாமல் முன்னாடி கட்சி கூட சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற கட்சிகள் எல்லாம் இருந்ததனால் ஆலோசனை சொல்வதற்கும் ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் அவர்கள் உதவியாக இருந்தார்கள். இன்னைக்கு இது போன்ற ஆலோசனைகளை சொல்வதற்கு கட்சியில் ஆட்கள் இல்லை. உதாரணத்திற்கு சட்டப்பேரவையில் நீங்கள் பார்ட்டி ஃபண்டு கலெக்ட் பண்ணுறீங்க என்று சொல்லும்போது அவர் பேசி முடிக்கிட்டோம், நம்ம இருந்து பதில் சொல்லுவோம் என்ற ஆலோசனையை உதயநிதிக்கு வழங்கியிருக்க வேண்டும். மாறாக தம்பி எந்திரி தம்பி, இதுக்கு மேல நம்ம இடத்துல இருக்கக்கூடாது, அவரே நின்றுட்டு தான் சார் இருக்காரு, பக்கத்தில் இருக்கவங்க கூட்டு போறாங்க, வாங்க 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 என்று அழைத்து கொண்டு வெளியே சென்று விட்டார்கள். இது போன்ற நேர்வுகளில் எல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை செல்வதற்கு கூட ஆட்கள் இல்லை. அதுபோக மிக முக்கியமாக தாவேக இப்படி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றதற்கு பெண்கள் மிக முக்கிய பங்கை வகித்தார்கள். அப்போ பெண்கள் ஓட்டை வாங்குறதுக்கு ஒரு பெண் தலைவர் தேவை இருப்பதால்
இனியும் அத்தையை கண்டும் காணாமல் இருப்பது அரசியலுக்கு நல்லதல்ல என்ற அடிப்படையில் உதயநிதி கனிமொழியோடு சேர்ந்து அரசியல் செய்வது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் என்று தகவல்கள் கூறுகின்றன. விரைவில் கனிமொழி திமுகவின் பொதுச் செயலாளர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. சார் நீங்களே சொல்றீங்களா பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்ல ஆக்குவோம் அப்படின்றீங்களா? பார்க்கதாமா போறீங்க. இல்லை இதை முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த எம்பி வந்து ரிசைன் பண்ணிட்டு அவங்க எம்எல்ஏ வாக்குறது விருப்பப்படுறாங்க. தம்பி கரெக்டாக பிடிச்சிட்டாரு சாரதி. இந்த 7 இடைத்தேர்தல் நடக்கும் தொகுதிகளில் ஒரு தொகுதியில், ஏன் ஒரு தொகுதியில், அம்பாசமுத்திரத்திலேயே கனிமொழி போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. கனிமொழி அசெம்பிளியில் போனாங்கன்னா விஜய்க்கு கவுண்டர் கொடுக்க நல்லா இருக்குமா? கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. அப்போ கனிமொழி பதில் கேட்பாங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுவீங்க, என்ன போச்சலாக்கு இல்லைன்னா நான் வரமாட்டேன் இந்த விளையாட்டுக்குன்னாங்கன்னா. ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. சரிம்மா, என்னோட விருப்பத்தை சொல்கிறேன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. வேற யாரை பொதுச் செயலாளர் கொண்டு வரலாம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது நீயும் சொல்லுப்பா பேர். சார் யார் வேணாலும் அவங்க கொண்டு வரலாம் சார். யாராவது பேர் சொல்லுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். வேண்டான்ட்டீங்க, கனிமொழி பிடிக்கல, ஏதோ கோவம் உங்களுக்கு பிடிக்கல, வேற யார் கொண்டு வரலாம்? RS பாரதி. எனக்கு தெரிஞ்ச பேரில் திமுக யார் இருக்காங்களோ அவங்கள தான் சொல்ல முடியும். ஏட்டையாவுக்கென்று சில வேலைகள் இருக்குது. கண்ணா பொண்ணான்னு திட்டணும்னா யோ போய் பிரஸ் மீட் வையான்னு சொன்னா என்ன பேசுறேன்னு தெரியாம ஒரு பாட்டுக்கு பேசுவாரு. கருணாகம் என்ன இஷ்டத்துக்கு பேசுவாரு. அதுக்கு தான் அவரு பேசிட்டியா கிளம்பு, ஏதோ போனா போதுன்னு ஒரு வாட்டி ராஜ்யசபா சீட்டு விட்டா ஓவரா பேசுறேன் ஓ. வேற திருச்சி சிவா, பல விவகாரங்கள் வெளியே வரும். நெக்ஸ்ட் சரி சார் கனிமொழியை இருந்துட்டு விடுங்க சார். வேற சொல்லுங்க. காஸ்ட் ஈக்குவேஷன்றது ஒன்று இருக்கு, நீங்க மறந்துடாதீங்க. பாரதி மொழியாரு, இவரு முக்குளத்தோரு, பொருளாளரும் முக்குளத்தோரு, பொதுச் செயலாளரும் முக்குளத்தோரா. அடுத்தது வேற இல்ல எல்லாருமே வயசானவங்களா தான் இருக்காங்க. தலித்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது என்ற அடிப்படையில் அண்ணன் ஆராசாவே ஆக்கலாம். சும்மாவே சனாதன கடந்தன பேசி வம்பா இழுத்து விட்டுட்டு இருக்காரு. அது மட்டுமல்லாமல் இந்த குடும்பத்துக்கு எதிராக பேசியவர்களை இந்த கட்சி என்றாவது அரங்கேற்றி இருக்கிறதா? தேர்தலுக்கு சற்று முன்பாக ஸ்டாலினுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு ஆடியோ வந்து ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸ்டாலின் பேசின ஆடியோவை மாரிதாஸ் ரிலீஸ் பண்ணாரா? கமுக்கமாக அது மாதிரி ஒரு ஆடியோவே வராத மாதிரி இருக்காங்களா? அப்போ குடும்பத்தை பற்றி, அதுவும் கட்சி தலைவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அறிவில்லை என்ற உண்மையை சொன்ன நபரை எப்படி பொதுச் செயலாளர் ஆக்குவார்கள்? ஏற்கனவே நமக்கு பிடிஆர் கதை தெரியும் அல்லவா? பிடிஆர் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காரா? அப்போ அவரை பொதுச் செயலாளர் ஆக்க முடியுமா? ஒரு ஃபேமிலி பார்ட்டியில் ஃபேமிலி மெம்பர் தானே லீடராக வர முடியும். ஸோ மச்சானை விட அத்தை பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டாரு. மச்சான் டேஞ்சரஸ், மாப்பிள்ளை இஸ் டேஞ்சரஸ் ஃபார் மகன் என்பதை அந்நியார் உணராதவரா? ஸோ நடக்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க. வி த லீடர், அதோட சீஃப் சர்வெண்ட் திரு அண்ணாமலை அவர்கள். சீஃப் சர்வெண்டா? புதுசாக இருக்கு. அப்படிதான் சார் அவர் சொல்லிக்கிறாரு. சரி, ஓகே. அந்த மீட்டிங்க்கு அப்புறமா பெருசா எதுவும் பேசல. இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா. கோவையில் விவேகானந்தா வித்யாலயா என்ற ஒரு பள்ளி 30 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. RSS நடத்தும் பள்ளி தான் இந்த விவேகானந்தா வித்யாலயா. RSSின் சேவா பாரதி அமைப்பு இந்த பள்ளியை 30 ஆண்டுகளாக நடத்தி வருகிறது. இந்த பள்ளியின் நிர்வாகிகளாக எக்ஸ்லான் ராமசாமி மற்றும் ஆம்ஸ்டாங் பழனிசாமி ஆகியோர் இந்த பள்ளியின் நிர்வாகிகளாக இருந்து வருகின்றனர். இதில் இந்த ஆம்ஸ்டாங் பழனிசாமி RSS உடைய கோட்ட பொறுப்பாளர். இப்போது அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாம் RSSின் மறைமுக ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கிறது பார்த்தீங்களா, இல்லைனா RSS நடத்துகிற பள்ளியில் அவர் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்களா என்று உருட்டுவார்கள். அதனால் உருட்டுறதுக்கு முன்னாடியே நான் அதை சொல்லிடுறேன். RSS தலைமையின் சம்மதம் இல்லாமல் நான் இப்போது குறிப்பிட்ட இந்த 2 நிர்வாகிகளும் அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் அவர்களிடம் விடுத்த வேண்டுகோள் காரணமாக இன்றைக்கு இந்த விழாவுக்கு அண்ணாமலையை அழைத்திருக்கிறார். வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் இவர்கள் 2 பேரும் இந்த பள்ளி நிர்வாக பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்பதையும் இப்போதே அறிவிக்கிறேன். RSS நடத்துகிற ஸ்கூலு RSS பர்மிஷன் கேட்காம RSS விட்டு வெளியில் போய் நான் இனிமேல் மத அரசியல் சாக்கடையிலிருந்து வெளில வரணுன்ட்டு பேசுகிற ஆளை நீ கூப்பிட வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் மேலேயுமே அட்மிஷனுக்கு காசு வசூல் பண்ண புகார்கள் நிலுவையில் இருக்குது. இப்போ எடுப்பாங்க அதை. அண்ணாமலை பின்னாடி போகக்கூடிய RSS நிர்வாகிகளுக்கு இதுதான் கதி என்பது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் வகையில் இவர்கள் மீதான நடவடிக்கை இருக்கும். ஸோ RSSஓ பிஜேபியோ அண்ணாமலையோட வி த லீடர்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஆதரவு இதுவரை தெரிவிக்கவில்லை, இனியும் தெரிவிக்க போவதில்லை. தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்கவே முடியல, எப்படியாவது வளர்க்கணும்னு கர்நாடகத்தில் ஒரு மாவட்டத்தில் நேரம் எஸ்பியாக இருந்துகிட்டு இருப்பேன் இல்லையா? அதுவும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கசக்கியிருப்பாங்க. கூட்டிகிட்டு வந்து 6 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணி பிரதமர் தட்டி கொடுத்து, உள்துறை அமைச்சர் தட்டி கொடுத்து, நீ அடிக்கிற கொள்ளையெல்லாம் பொறுத்துக்கிட்டு சரி லாயலாக கட்சிக்கு இருப்பான்னு சொல்லிட்டு விட்டா, இன்னும் எந்த பதவிக்குமே வராமல் 1500 கோடி அட்டிக்கிறேன்னா உன்னை சும்மாவா விடுவாங்க? நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, சோத்துக்கே வழி இல்லையா? ஃப்ரெண்ட்ஸு தான் சோறு வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொன்னாரா? இந்த வாட்ச் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்ததுனாரா? 30 கோடி இடம் வாங்குற கோயம்புத்தூரில். ஸோ இந்த வி த லீடர்ஸ் அமைப்பு எப்போ தொடங்கினது? போன மாதத்தில் தொடங்கினாங்க. எப்போம்மா தொடங்கினது? ரொம்ப ரீசெண்டாக தான் தொடங்கினாங்க. வி த லீடர்ஸ் அமைப்பு
பதிவு செய்யப்பட்டு தொடங்கப்பட்டது 6/1/2020. பல பேர் இப்படி தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடியேவா? இவர் பிஜேபியில் சேர்ந்தது 25/8/2020. ஆர்எஸ்எஸ் தான் தொலைநோக்கு பார்வையோட செயல்படும்னு சொல்லுவாங்க. ஆ. அந்த ஆர்எஸ்எஸ்கே ஒருத்தர் விபூதி அடிச்சிருக்காரு. அது என்ன தேதி? 6/1/2020. விவேகானந்தர் பிறந்த நாள், அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாள். இப்போ இந்த அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாளுக்கு ஏதோ ஒரு இது லீடர்ஷிப் ட்ரைனிங் ஏதோ தொடங்குறேன்னு இருக்காரு. யாராவது தலைவர்கள் பிறந்த நாளா சொல்லுங்க. தெரியலையே சார். அகிலாவின் பிறந்த நாள். அகிலா யாரு? அவங்க மனைவி. இதான் அண்ணாமலை. புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவில் பார்த்துட்டு ஏமாத்தாத, நீ தனுஷ் கூடவே இரு. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அது இப்போ கூடுதலாக இதுவரை இல்லாத ஒரு பணிச்சுமையை லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் முறையாக இப்போது ஏற்றிருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். இது வரைக்கும் பெட்டிஷன் வரும், அதை டீல் பண்ணுவாங்க. மெயில் வரும், அதை டீல் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் ஊழல் புகார்லாம் இது வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை பழக்கப்படவில்லை. இன்னொன்று, இந்த நம்பர் இருந்துச்சுன்னா எவ்வளோ கம்ப்ளைண்ட் வரும்ன்றதை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ இதற்கு கூடுதலாக மேன் பவர் வேண்டும். அது போக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி அந்தஸ்தில் ஒரு இயக்குனர் இல்லாமல் ஐஜி தலைமையில் பணியாற்றுவது என்பது அந்த துறையின் பணி மற்றும் அந்த துறையின் முக்கியத்துவத்தை குறைக்கிறது. உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் வேட்டையாடப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் திரு வெங்கட்ராமன் அவர்களையோ அல்லது திரு சந்தீப் ராய் ராத்தோர் அவர்களையோ டிஜிபி அந்தஸ்தில், ஏன்னா தமிழ்நாட்டு ஐபிஎஸ்ல கேடர் போஸ்ட்டு, விஜிலன்ஸ் டைரக்டர் போஸ்ட், டிஜிபியை தான் நியமிக்கணுங்க. இவங்க வசதிக்கு ஏற்ப ஐஜே போடுவாங்க, டவுன்கிரேட் பண்ணிப்பாங்க அந்த போஸ்ட்டை. ஸோ டிஜிபி அந்தஸ்தில் திரு வெங்கட்ராமன் அவர்களையோ திரு ராத்தோர் அவர்களையோ நியமித்து சிறப்பு புலனாய்வு குழுக்களை உருவாக்கி, இந்த சிஎம்டிஎல் நடந்த ஊழல்லாம் சொன்னேன், இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் வண்டியாக ஊழல் இருக்குது. அறநிலைத்துறையெல்லாம் நோண்டினீங்கன்னா கொட்டும். இது மாதிரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதில் சத்தம் போடாமல் திருடினால் யாருன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அக்ரிகல்ச்சர் நிறைய பேர் கவனிக்கிறது இந்த துறையை. ஃபெர்டிலைசர் சப்சிடி, இந்த சப்சிடின்னு அச்சு நவுத்திருக்கார் அவர். சரியான காசு அதில். வீரபாண்டி ஆறுமுகம் வகித்த துறை சாதாரண துறையாக இருக்குமா? வீரபாண்டி ஆறுமுகம் கோசிமணியும் பார்த்த துறை அது. பெரிய பொறிச்சாலிங்க அவங்க, பழைய பொறிச்சாலிங்க. ஸோ இது போல் விவசாயத்துறை, நீர்வளத்துறை, இந்த சாண்டு சொல்லியிருந்தேன் நான். டாஸ்மாக்கு 2 கரங்கள் போதாது. அப்போ அந்த அளவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை எம்பவர் பண்ண வேண்டிய கடமை முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறது. அதிகாரிகள்கிட்ட கலந்தாலோசனை செய்துவிட்டு நான் ஏற்கனவே சஜஸ்ட் பண்ண மாதிரி நல்ல ஃபைன் ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸை தேர்ந்தெடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் கீழ் இயங்கும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கி இந்த திமுக 5 ஆண்டு காலங்களில் செய்த இந்த ஊழல்களை, அத்தனை ஊழல்களையும் விசாரணை செய்து சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து 2 அல்லது 3 ஆண்டுகளில் இவர்களுக்கு நீங்கள் தண்டனை பெற்று தந்தீர்கள் என்றால் இவர்கள் 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க முடியாது. அதுதான் உங்களுக்கு வாக்களித்து முதல்வர் நாற்காலியில் அமர்த்திய இந்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன் என்று நான் நினைக்கிறேன். நான் இந்த தாய்மாமன் சீரு, மோதிரம், இந்த மாதம் 2500 ரூபாய் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நான் கருதவில்லை. நீங்கள் இதை செய்யுங்க, திருப்பி உங்களை ஓட்டு போட்டு உட்கார போன ஜனங்க, அது போதும். அதனால தானே சார் திரு அருண் ஐபிஎஸை போஸ்டிங் மாற்றும் போது கொண்டாடுறாங்க. என்ன காரணம்னா இப்போதான் ஏவா வேலு போன்றவர்களையெல்லாம் பிடிக்க முடியும் அப்படின்னு மக்கள் நம்புறதுனால தான். ஒன்றும் இல்லை, நேற்று ரொம்ப முக்கியமான டாபிக்லாம் எதுவும் இல்லை மாலதி. இந்த அருண் ஐபிஎஸோட டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமாக நம்ம போட்ட இந்த வீடியோ இவ்வளவு விரைவாக 1 மில்லியன் எண்ணிக்கையை தொடுன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கும் சரியான நடவடிக்கையை மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதை தமிழக முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இதை இவ்வளோ வரவேற்பு. தாவேகவினர் எவ்வளோ கொண்டாடுறாங்க, அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்கள் படத்தை திருடினவங்களெல்லாம் தூக்கி உள்ள வைங்க, ப்ராசிக்யூட் பண்ணுங்க, அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, இடி உள்ள வந்துடும். ஸ்டார்ட் பண்ணுங்க, போதும். இதெல்லாம் செய்யுங்க. தமிழக மக்கள் மீண்டும் மீண்டும் உங்களை தேர்ந்தெடுப்பார். ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் ரீல் ஹீரோ மட்டும் இல்லை, ரியல் ஹீரோவாகவும் மக்கள் மத்தியில் உயர்ந்து நிற்கிறார். நன்றி. நன்றி சார்.